அண்மையில் எனக்கு கணுக்காலில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது. எந்த ஒரு மாத்திரையும் சாப்பிடாம ஆரோக்கியமாக இருந்த எனக்கு அந்த எலும்பு முறிவு என்னை கட்டி போட்டது. இப்போது சற்று நடக்க முடிகிறது. என் தங்கை நேற்று ஒரு கோவிலுக்கு செல்ல புறப்பட்டாள். என்னையும் அழைத்தாள். நான் வெளியில் போய் வெகுமாக மாதங்கள் ஆகிவிட்டபடியாலே, அதுவும் கோவில் என்ற காரணத்தினாலே அவளோடு சென்றேன். அங்கு சென்று படியேற முனைந்த போதுதான் தெரிந்தது என்னால் படியேற முடியவில்லை என்பது. சமதரையில் நடக்க முடிந்தது, படியேற முடியவில்லை. அவன் அருள் இல்லாமல் அவன் தாளை பற்ற முடியாதல்லவா. அம்மன் சன்னதி வாசல் இருக்கின்றேன். ஐயனை பார்க்க உள்ளே போக முடியவில்லை என்னால். கனத்த இதயத்தோடு தேவாரம் பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தேன். பளீர் என்று சுவாமி தேசிகனின் தயாசாதக பாடல் ஒன்று என் மனதிலே உதித்தது. தயாசதகம் என்பது தேசிகன் பாடிய 108 பாடல்கள் அடங்கிய ஒரு பிரபந்தம். திருவேங்கடமுடையானின் தயை, கருணை என்கின்ற அந்த குணத்தை, அவனுக்கு ஏராளமான கல்யாண குணங்கள், அவற்றிலே அவனுடைய கருணை என்கின்ற, தயை என்கின்ற அந்த ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டு அது ஒரு தேவியாக உருவகப்படுத்தி அவர் பாடியிருக்கின்றார் தயாசாதகம் என்று. அதிலே 31வது பாடல் ஒன்று இருக்கின்றது. அதுதான் மனதிலே அப்பொழுது தோன்றியது. அவர் கூறுகின்றார், அவருக்கு திருவேங்கடமலையின் அடிவாரத்தில் அந்த சாரலிலே தங்கியிருக்க வேண்டும் என்று ஆசை, அங்கு வசிக்க வேண்டும் என்ற ஆசையாம். எப்பொழுது அங்கு போய் தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்னுடைய நிலையை சொல்லுவது போல அந்த பாடல் இருக்கிறது. அசிதில கரணேஸ்மின்னே அக்ஷத சுவாச விருத்தௌ வபுஷி கமன யோக்யே வாசமாசாதயேயம். அந்த திருவேங்கடமலை இருக்கிறது அல்லவா, அதன் அடிவாரத்திலே அதன் சாரலிலே வசிக்க விரும்புகின்றார். எப்பொழுது? அஸ்மின் வபுஷே அசிதில கரணே, என்னுடைய புலன்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், என்ற கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். கண் பார்வை மங்கியோ, காது கேட்கும் திறன் மங்கியோ எல்லாம் இருக்கக்கூடாது. என்னுடைய புலன்கள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அவையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும். அக்ஷத சுவாச விருத்தோ, என்னுடைய மூச்சு காற்று சீராக இருக்க வேண்டும். பிராணவாயுவை சரியாக அது சுவாசிக்க வேண்டும். மூச்சு வாங்கக்கூடாது. மூச்சு வாங்கினால் நான் எப்படி நடப்பேன், எப்படி சென்று உன்னை தரிசிக்க முடியாதல்லவா. ஆக என்னுடைய புலன்களாம் என்னுடைய கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும், என்னுடைய மூச்சு சீராக இருக்க வேண்டும். மூச்சு வாங்கி கொண்டு நடக்க முடியுமா? கமன யோகி, என்னுடைய நடை உடை நான் அங்கு சஞ்சரிப்பதற்கு யோகியதை உள்ளவளாக இருக்க வேண்டும். என்னுடைய மூச்சு காற்று சரியாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய நடை உடை அது சரியாக இருக்க வேண்டும். அதுக்கு யோகியம் உள்ளவளாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய கரணங்களாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று தான் அங்கு வசிக்கின்ற காலத்தினிடையே தன் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி இருக்கும் பொழுதே அங்கு வர வேண்டும். இவையெல்லாம் குன்றிவிட்ட காலத்திலே வந்து உன்னிடம் வந்து நிற்கக்கூடாது. நான் எல்லாம் சரியாக இருக்கும்போது உன்னோட வந்து நிற்க வேண்டும் சொல்லுகின்றார். என்னுடைய நிலையை சொல்வது போல இருந்தது எனக்கு. அந்த பாடம் பளீர் என்று மனதிலே வந்து தோன்றியது. ஆமாம், இவையெல்லாம் சரியாக இல்லை என்றால் உன்னை நான் தரிசிக்க முடியாதல்வா. இந்த படி ஏற முடியவில்லை என்னால் இன்னும் 2 மாதத்தையே எனக்கு கால் சரியாகி நான் படி ஏறலாம். ஆனால் இன்றைக்கு என்னால் ஏற முடியாதே. தேசிகன் மனதிலே தோன்றி சொன்னார். நமக்கு தெரியுமே, அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. அன்றறிவாம் என்னாது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அவன் அருளாலே அவன் தாழ் பற்ற வேண்டும். ஆனால் அந்த யோகிதையாக என் உடலை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா. இதைத்தான் தேசியம் சொல்லியிருக்கின்றார் என்று என் மனதிலே தோன்றியது. நம்முடைய அனுபவம் வரும்பொழுது பெரியவர்களுடைய வார்த்தைகள் நம்மிடம் வந்து நமக்கு அதனை நினைவுபடுத்துகின்றது. இந்த ஸ்லோகம் அப்படித்தான். அசிதில கரணேஸ்மின் அக்ஷத சுவாச விருத்தோ வபுஷி கமன யோகிய வாசமாசாதயேயம்
உன்னுடைய மலை அடிவாரத்தை நான் வசிக்க வேண்டும். என்ன அழகான பாடல் இது! மனதை உலுக்கி விட்டது என்னை அந்த நேரத்திலே.